ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சாம்பார், அதாவது டிஃபன் சாம்பார் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அருமையாக செய்யலாங்க. ஆனால் இது வந்து மசாலா அரைக்கவோ எதுவுமே தேவையில்லை, சூப்பராக செய்யலாம். டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: 150 துவரம்பருப்பு. இது வந்து ரேஷன் கடை பருப்பு தான், ஆனால் சாம்பாருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 பல்லாரி வெட்டி வச்சுக்கோங்க, 2 தக்காளி அதுவுமே வெட்டி வச்சுக்கோங்க, 8 மிளகாய், அதுக்கப்புறம் 5-6 பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை. அப்புறம் உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அந்த காய்கறி வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பீன்ஸ். இதை வந்து தண்ணியில் போட்டுக்கோங்க, எல்லாம் கத்திரிக்காய் வந்து கருத்துரும். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த டிஃபன் சாம்பார் வந்து குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். பருப்பு வந்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சு அந்த பல்லாரி சேர்த்துக்கோங்க, அதாவது பெரிய வெங்காயம். பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குக்கரில் வந்து 4 விசில் வைக்கிற அளவுக்கு வைங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். பக்கத்தில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு கரண்ட் வேறு இல்லை, அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டுமே அடுப்புக்கிட்ட வச்சு நான் வீடியோ எடுக்காமல் எங்கள் வீட்டு உள்ளே வச்சு வீடியோ எடுத்தேன். இப்போவும் இருட்டாக இருக்குது, கரண்ட் இல்லை. தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள்: எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் காய்கறி. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவங்க அப்புறம் ஃபோனில் உள்ள அந்த லைட்டை வச்சு தான் அடிச்சிட்டு இருந்தாங்க, நான் வந்து வீடியோ எடுத்து குழம்பு வச்சுட்டு இருந்தேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து டிஃபன் சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச அந்த காய்கறியுமே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்குங்க. அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காய்கறியில் எல்லா காய்கறிலையும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும்.
காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். காய்கறியுமே நல்லா வெந்துடும். வேக வச்சு அந்த பருப்பு எல்லாம் அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பல்லெல்லாம் சேர்த்தோம்ல, அதையுமே அந்த வாணலில் சேர்த்துக்கோங்க. அந்த காய்கறி கூட சேர்த்துக்கோங்க. எப்படி நல்லா குழைய வந்துட்டு பாருங்கள். 4 விசில் தான் வச்சோம். அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துட்டு. தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த டிஃபன் சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளி சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அந்த புளியை நல்லா கரைச்சி சாம்பார் கொதிக்கும்ல, அப்போ வந்து அது நல்லா புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்துட்டு. லாஸ்ட்டு இறக்குற டைமில் கருவேப்பிலை மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும் டிஃபன் சாம்பார். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி. சுட சுட சாதத்தில் ஏற்கனவே நல்லா ஆவி பறக்க இருக்குது. டிஃபன் சாம்பாரும் அவ்வளோ ஒரு சூடாக நல்லா மணமாக இருக்குது. அந்த சாப்பாட்டில் ஊற்றி நல்லா பிசைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.